ஆயுள் மீடியா விளையாட்டு பிரியர்களுக்கு வணக்கம். IPL 2026 தொடரின் 3வது லீக் போட்டி நேற்றைய தினம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய அணிகளுக்கு இடையில் இடம்பெற்றது. சென்னை சேப்பாக்கத்தின் சிங்கங்களாக வலம் வரும் CSK நேற்றைய தினம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் அசுரத்தனமான பந்து வீச்சில் நிலை குலைந்து போனதை அவதானிக்க முடிந்தது. வெறும் 12 ஓவர்களில் ராஜஸ்தான் அணி வெற்றியை தட்டிச் சென்றது. அந்த விறுவிறுப்பான தருணங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். முதலில் துடுப்படுத்த ஆடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சிதான் என்று சொல்ல வேண்டும். ராஜஸ்தான் அணியின் வேகப்பந்து வீச்சாளர்களான சோப்ரா மற்றும் நந்திரே ஆகிய ஜோடியின் பந்து வீச்சு சென்னை அணியின் துடுப்பாட்ட வரிசையை சிதறடித்தது. சென்னை அணியின் தலைவரான ருத்ராஜ் கெய்க்வாட் 6 ஓட்டத்தோடும், சஞ்சு சாம்சன் 6 ஓட்டத்தோடும், சிவம் துபே 6 ஓட்டத்தோடும் என நட்சத்திர வீரர்கள் அனைவரும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தார்கள். இது சென்னை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருந்தது. ஒரு கட்டத்தில் 100 ஓட்டங்களை தாண்டுவதே கடினம் என்ற நிலையில் இருந்த சென்னை அணிக்கு ஜெமி ஓர்டன் அதிரடியாக விளையாடி 36 பந்துகளில் 43 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இறுதியில் 19.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த சென்னை அணி வெறும் 127 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொண்டது. நேற்றைய போட்டியின் உண்மையான கதாநாயகர்கள் ராஜஸ்தான் அணியினுடைய பந்து வீச்சாளர்கள் என்று அடையாளப்படுத்தலாம். ராஜஸ்தான் அணியினுடைய நந்திரே பர்கர் 4 ஓவர்களில் 26 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளையும், ஜோப்ரா ஆர்ச்சர் 4 ஓவர்களில் வெறும் 19 ஓட்டங்களை மட்டும் கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். மறுமுனையில் ரவீந்திர ஜடேஜா 3 ஓவர்களில் 18 ஓட்டங்கள் கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி சென்னை அணிக்கு நெருக்கடி கொடுத்தார்கள் என்று சொல்ல வேண்டும். 128 என்ற எளிய இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆட ஆரம்பித்தது ராஜஸ்தான் அணி. ராஜஸ்தான் அணியினுடைய 15 வயதே ஆன இளம் புயல் வைபவ் சூரியவன்சி அனல் பறக்கும் தொடக்கத்தை கொடுத்தார் என்று சொல்லலாம். வைபவ் சூரியவன்சி வெறும் 17 பந்துகளில் 52 ஓட்டங்களை பெற்றார். 5-6 ஓட்டங்கள், 4 ஓட்டங்கள் உள்ளடங்களாக விளாசி சென்னை அணியின் பந்து வீச்சாளர்களை நிலை குலைத்தார் என்று சொல்ல வேண்டும். மறுபுறம் SV ஜெய்ஸ்வால் நிதானமாக விளையாடி 38 ஓட்டங்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார். இறுதியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 12.1 ஓவர்களிலேயே 128 ஓட்டங்களை எடுத்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் இமாலய வெற்றியை பதிவு செய்தது. இந்த மிகப்பெரிய வெற்றியின் மூலம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை எட்டிப்பிடித்து இப்போது அசத்தியுள்ளது. அதே சமயம் படுதோல்வியை சந்தித்த CSK அணி 6வது இடத்திற்கு இப்போது தள்ளப்பட்டுள்ளது. இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வர சென்னை அணி தனது துடுப்பாட்டத்தை இன்னும் பலமாக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.